நீ ஒரு இஸ்லாமியனா, குரான் வரிகளை சொல் என தீவிரவாதிகள் எழுப்பிய கேள்வி. பாரத் என்று தன் பெயரை பெருமையாக சொல்லி உயிர்விட்ட மென்பொறியாளர். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் நடந்த சோகம். அடுத்தடுத்து வெளியாகும் தீவிரவாதிகளின் கொடூர முகம். आपके बच्चे कुछ नहीं करेंगे, थोड़ा बताइए। हुआ पति को मार दिया। हम इंडियन आर्मी है, बैठो। ये इंडियन आर्मी। आप लोग कहाँ से आए हो? कहाँ से आए आप लोग? ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட 26 பேரில் பாரத் என்பவருக்கு அவரது பெயரே உயிர் போக காரணமாக மாறியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. பெங்களூருவை சேர்ந்த 35 வயதான மென்பொறிமையாளர் பாரத் தனது மனைவி மற்றும் 3 வயது மகனுடன் ஜம்மு காஷ்மீருக்கு சென்றுள்ளார். காஷ்மீரில் மற்ற இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு பஹல்காம் சென்ற பாரத்துக்கு தனக்கு நடக்கப் போகும் விபரீதம் அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பஹல்காம் செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் தனது குடும்பத்திற்கு வீடியோ காலில் காட்டி மகிழ்ந்துள்ளார். அப்போது தான் அடுத்ததாக பஹல்காம் பகுதிக்கு சுற்றுலா செல்லப் போவதாக கூறிய பாரத்திடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு கூறியுள்ளனர் அவரின் பெற்றோர். அதுதான் பாரத்திடம் அவர்கள் பேசிய கடைசி வார்த்தை. அடுத்த 1 மணி நேரத்தில் நடந்தது அந்த சோக சம்பவம். மற்ற சுற்றுலா பயணிகளைப் போல பாரத்தையும் துப்பாக்கி முனையில் பிடித்த தீவிரவாதிகள் முதலில் கேட்ட கேள்வி, நீ ஒரு இஸ்லாமியனா என்பதுதான். இல்லை என்று கூறிய அவர் தன் பெயர் பாரத் என்று கூறியிருக்கிறார். இந்தியாவுக்கு மறுபெயர் பாரத் என்பதால் பாரத்தின் பெயரை கேட்டவுடன் ஆத்திரமடைந்த தீவிரவாதிகள் அவர் கையில் இருந்த குழந்தையை மனைவி சுஜாத்விடம் கொடுக்க சொல்லிவிட்டு நெற்றியில் துப்பாக்கியை வைத்து சுட்டுள்ளனர். இந்தியா மீதான பகையை காட்டும் விதமாக மனைவி மற்றும் 3 வயது மகன் கண்முன்னே சாகும் வரை பாரத்தை சுட்டுக் கொன்றுள்ளனர். இதேபோல தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட மற்றொரு நபரான பெங்களூருவை சேர்ந்த மதுசூதன் ராவ் என்பவருக்கு நேர்ந்தது மற்றொரு சோகம். IBM மென் பொறியாளரான மதுசூதன் ராவ் தனது மனைவி காமாட்சி மற்றும் மகளுடன் பஹல்காமுக்கு சுற்றுலா சென்றுள்ளார். குடும்பத்தினர் அனைவரும் இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்க திடீரென வந்த தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்த தொடங்கியுள்ளனர். தீவிரவாதிகளில் ஒருவன் மதுசூதனை நெருங்க நிலைமைய உணர்ந்துள்ளார். மதுசூதன் துப்பாக்கியுடன் நெருங்கிய தீவிரவாதி கேட்ட கேள்வி, நீ ஒரு இஸ்லாமியனா என்பதுதான். அதற்கு மதுசூதன், ஆம், நான் இஸ்லாமியன்தான் என்று கூறியுள்ளார். உடனே அந்த தீவிரவாதி குரானில் இருந்து சில வரிகளை சொல்லுமாறு கூறியுள்ளார். ஆனால் தான் மறந்துவிட்டதாக கூறிய மதுசூதனிடம் ஆடைகளை கழற்ற கூறியதற்கு முடியாது என்று கூறிய மதுசூதனை தீவிரவாதிகள் சூட்டுக் கொலை செய்துள்ளனர். எப்போதும் நகைச்சுவை உணர்வுடன் இருக்கும் மதுசூதன் இப்போது இல்லை என்பதை நம்ப முடியவில்லை என்கின்றனர் அவரின் உறவினர்கள். हैदराबाद से।